ரெண்டாவது பாட்டு வந்து that I really like also is முன்னந்தி சாரல். அது ரொம்ப அழகான மெலடி. It's really it's beautiful and haunting. And அந்த சாங் நம்ம பேங்காக்ல ஷூட் பண்ணோம். And அதில் நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் நடந்தது. அஃப்கோர்ஸ் பேங்காக்ல கிராபி ஐலண்ட்ஸில் ஷூட் பண்ணோம், which is beautiful. அந்த வாட்டர் வந்து அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும், அழகாக ப்ளூ க்ளீன். ஸோ அங்கே ஷூட் பண்ணதில் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆல்சோ எப்போதும் வாழ்க்கையில் நான் ஒரு வாட்டி அந்த கிராபி ஐலண்ட்ஸ் பார்க்கணுன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டு ஃபைனலி கோ see it எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ திஸ் சாங் was sung by கார்த்திக். முன்னந்தி சால்னின்ட்டு கார்த்திக் கேட்டியா பாட்டு வந்து ஷூட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்டே இருப்பார். இந்த பாடல் தான் நான் முதல்ல இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ண பாட்டு, 1 year back. ஸோ இது ஒரு நைஸ் ஒரு குட் ரொமான்டிக் நம்பர் சங் பை கார்த்திக். நாமுத்துக்குமார் எழுதியிருக்காரு. இது வரைக்கும் கேப்சர் பண்ணாத அளவுக்கு பண்ணணும், ஏன்னா கூட ரவிகே சந்திரன் சார் வச்சுருக்கோமே. ஸோ இதெல்லாம் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறது. சார் நான் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டேன் சார், நீங்கள் ஸ்கிரிப்டில் ஆக்டிங்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, இதெல்லாம் நான் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அவர் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொன்னார். அந்த சாங் வந்து எங்கெல்லாம் எந்தெந்த ட்ரெயினர்லாம் வந்து பாசிபிள் எடுக்க முடியுமோ எல்லாமே ஷூட் பண்ணோம். சாப்பர் ஷாட்ஸ் எடுத்திருக்கோம், அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எடுத்திருக்கோம். அப்படி செட்டெல்லாம் வந்து அழகான செட்டை வந்து அங்கே எரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் என்கிட்ட ஒரு மாதிரியான ஒரு புதுசாக பாடல் எதிர்பார்ப்பாங்க, அப்புறம் ஒரு மாதிரியான ரெகுலரான ஒரு பாட்டை ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஸோ வெல் அவேர் ஆஃப் தட். அண்டு முருகதாஸ்க்கும் தெரியும், ஏன்னா போன படத்தில் எங்களுக்கு கஜினியில் வந்து சுட்டுமொழி சுடரேன்ற ஒரு பாடல் வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிது அந்த பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், நாட் எக்ஸாக்ட் சாங், பட் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குற ஒரு ஃபீல் குட் சாங் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அந்த படத்துக்கும் ஒரு நான் தேவைப்பட்டுச்சு, கரெக்டான ஒரு இடம் இந்த படத்தில். ஸோ அதோட ரிசல்ட் தான் நாமுத்துக்குமார் எழுத ஸோ கார்த்திக் பாடியிருக்காரு. முன்னந்தி சாரலின்னு எனக்கு பாட்டை விட எனக்கு அந்த பாட்டு ஷூட் பண்ண ரவிகே சந்திரனோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. முன்னந்தி சாரலி முன்ஜென்ம தேடல் நீ, நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் நீ. ஹாங்காங் அண்ட் பேங்காக்ல எடுத்தது. வெரி நைஸ். டெஃபினட்டாக நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபீல் பண்ணி நினைக்கிறேன். எல்லாத்தோட மெயினான ஒரு விஷயம் வந்து அண்டர் வாட்டர் ஷாட். சாங்கில் வந்து ஒரு அண்டர் வாட்டரில் போய் 2 பேரும் தண்ணிக்கு அடியில் போய் பாட்டு பாடுற மாதிரி சும்மா ஒரு டான்ஸ் மூமெண்ட்டு பண்ணோம். ஸோ அது அங்கே போய் கேமரா வச்சோன்னு பார்த்தா லக்கிலி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நல்ல கலராக மீன் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த கலர் ஃபிஷ் இருந்துச்சு. ஸோ கலர் ஃபிஷ்ஷுங்கிறத நம்ம சாதாரணமாக ஃபிஷ் டேங்கில் பார்ப்போம். பட் வந்து ஒரு கடல் ஃபுல்லாக அது இருந்தது வந்து ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு வந்து அண்டர் வாட்டர் கேமராவை தனியாக ஹயர் பண்ணி அதில் வந்து அந்த சிலிண்டர்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கேமரா கீழே ரோல் ஆனோன்னா டப்புன்னு சிலிண்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சரன்னு அண்டர் வாட்டருக்குள்ளே போயிட்டு ஸ்ருதியும் சூர்யாவும் ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட்டு பண்ணாங்க. அது கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பாட்டும் கொஞ்சம் விஷுவலாக ரொம்ப அழகான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷுவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த ஆல்பமில் வந்து எல்லா சாங்கும் பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் வந்து இந்த முன்னந்தி சாரல் சாங். இந்த பாட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு 2வது நாள் நினைக்கிறேன், ஃபோன் பண்ணிட்டு சார் சாப்பர் ஷாட் எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எவ்வளோ செலவாகும் அப்படின்னேன். கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs செலவாகும் அப்படின்னாங்க. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை 2 ஷாட் தான் வரும், ஆனால் 2மே வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஷாட்டாக இருக்கும், இது வரைக்கும் பார்க்காத லொக்கேஷனாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நான் உடனே அதை பற்றி யோசிக்காமல் ஓகே சார், நோ ப்ராப்ளம், ரவிகே சந்திரன் சார்ட்ட நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். முன்னந்தி சாரல் நீ, முன்ஜென்ம தேடல் நீ, நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் நீ.